சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அநாதி அன்பினால, சிநேகத்தினால நம்ம எல்லாரும் தொலைபேசி வழியாக இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் காலை வேளையிலே ஆண்டவரை தியானிக்க கிடைத்த மகா பாக்கியத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வார்த்தை நாம் பார்க்கிற பொழுது, ஒரு வசனத்தை நாம் படிக்கிற பொழுது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் ஒரு இந்த உலகத்திலே சீசர்கள் அல்லது ஆண்டவர் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் எச்சரிக்கிறவராக இருந்தார். இந்த முந்தின வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை விட்டு, எருசலேம் தேவாலயத்தை விட்டு அவர் வெளியிலே வருகிற பொழுது, சீசர்கள் அந்த தேவாலயத்தின் அழகை குறித்து, அதனுடைய கட்டமைப்புகளை குறித்து அந்த வர்ணிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கர்த்தர் அதை அறிந்து இருதயத்துல, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், இந்த அழகெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று சீசர்கள் அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் ஒலிவமலையில உட்கார்ந்திருக்கையில, சீசர்கள் அவர்கள் தனித்திருக்கையில சீசர்கள் கேட்கிறாங்க, நீங்க இப்படி எல்லாம் அதிகாரத்தோட எங்களை வசனத்தின் மூலமாக உற்சாகப்படுத்துகிறீங்களே, இந்த உலகத்தின் முடிவை குறித்து சொல்லுகிறீங்களே, இதனுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீசர்கள் கேட்டதனால அவர் இந்த வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாளிலும் காலையிலே நாம் ஆண்டவருடைய எச்சரிப்பை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். வேதத்திலே அநேக இடங்களிலே ஆண்டவர் ஆதியாக முதலே, இந்த உலகம் தோன்றினது முதல் அநேக எச்சரிப்புகளை ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஆதாமுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார், இந்த பழத்தை புசியாதே அப்படின்னு ஒரு கண்டிப்பை குறித்து சொல்லி இருந்தார். அதே மாதிரி நோவா மூலமாக ஆதி ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தாங்க, பாவம் செய்யாதீங்க, உலகத்துல பாவம் அதிகரித்தனால இனியும் பாவம் செய்யாதீங்கள் என்று நோவா மூலமாக ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் கொடுத்தார். லோத்துவுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார், பாவத்தின் மிகுதியினால சோதோம் குமாரா பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன், ஜனங்களுக்கு நீங்க ஒரு எச்சரிப்பை கொடு என்று லோத்து மூலமாக லோத்துவுக்கும் கொடுத்திருந்தார். இந்த நகரத்தை விட்டு ஓடிவிடு, நான் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறேன் என்று. நினிவே பட்டணத்துக்கும் ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த மகா நகரமாகிய நினிவே பட்டணம் 40 நாளிலே அழிந்து போகும் என்று யோனா மூலமாக எச்சரிப்பை கொடுத்து, அந்த ஜனங்கள் நினிவே ராஜாவும் அவர்கள் ஆண்டவருக்கு பணிந்து கொண்டதுனால அவர்கள் அந்த நகரம் காக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஊழியத்தை நிறைவேற்றி, அவருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவர் பரலோகம் போகிற வழியில போகிற நேரத்துல, யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். அவர் இந்த ஜனங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு போனதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் இடத்தில் வரான், நான் போவேனாயகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று தேவன் திட்டவட்டமாக எச்சரித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில ஆவியானவர் வந்து சபைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்திலே கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நாளில நம்முடைய சபைகளில சிலர் நாம் வாழுகிற பரிசுத்த ஜீவியத்தில இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை குறித்து ஒரு எச்சரிக்கை சத்தம் நம்முடைய இருதயத்திலே கேட்கிறதா என்றால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
நியாய தீர்ப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே மட்டுமே கிடைக்கும் என்கிற அந்த ஒரு மெய்யான ஒரு உண்மையை பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள் என்றால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சுருக்கமாக 1-2 காரியங்களை நாம் சொல்லி ஜெபிக்கலாம். இந்த வஞ்சிக்கிற ஆவி இந்த சூழ்நிலையில இந்த நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றாவது, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில வஞ்சிக்கிற ஆவிகள் எப்படி சபைகளில இல்லது நாம் ஜீவிக்கிற நம்முடைய வீடுகளில எப்படி செயல்படுகிறது என்றால், ஒன்றாவது, வஞ்சிக்கிற ஆவிகள் பிறரை அன்பு செய்ய அனுமதிக்காது, யாரையும் சிநேகிக்க அனுமதிக்காது. உடன்படிக்கையில ஆண்டவருடைய கட்டளையில பிரதான கட்டளை அன்பு என்கிற ஒரு வார்த்தை. ஆனா யாரையும் அன்பு செய்ய அனுமதிக்காதபடி சுயநலத்தோடு மனுஷனை வாழ வைக்கும். அநேக நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துல அநேகர் இழந்து போகிறது, இந்த அன்பை இழந்து போவாங்க. சுயநலத்தை அநேகர் அவருடைய இருதயத்திலே பதித்துக் கொள்வாங்க. இதன் மூலமாக ஆண்டவரோடு ஒரு இணைந்திருக்கிற அனுபவத்தை இழந்து போகிற சூழ்நிலைகள். வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க, அன்பில்லாதபடி வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய இடங்களில நம்ம அதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய இருதயத்துல இருக்குமானால் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜீவியத்துல ஆண்டவரோடு நாம் இணைந்து அவருடைய மீட்பின் திட்டத்துல பயணிக்கிற பொழுது நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்கிறதை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது சபைகளில நாம் ஈடுபடுவோம். வேத காரியங்களில அல்லது நம்ம பரிசுத்த ஜீவியத்துல அவர்களை என்ன செய்யணும்னா, வஞ்சிக்கிற ஆவிகள் பிஸியாக இருக்க வைக்கும். வேதத்துல சபைகளில பிஸியாக இருக்க வைக்கும். இன்னும் வேதத்தை வாசிக்க முடியாதபடி ஒரு மார்த்தாளின் ஒரு அனுபவத்தோடு அந்த ஆவி நம்மளை நடத்தும். நான் சில வேளை ஆவிக்குரிய சபைகள் இல்லது ஒரு பாரம்பரிய சபைகள் நான் ஆண்டவரோடு பயணிக்கிறேன் என்று இருதயத்துல அவங்க நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் பிஸியாக இருப்பாங்க, உலக காரியங்களில பிஸியாக இருப்பாங்க, தேவனுடைய காரியங்களில வேதத்தை வாசிக்காதபடி. ஒரு ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் தேவனாகிய தேவனுடைய வேதத்தை மறந்தால் ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க நினைப்பாங்க, நான் வேதத்துல சபையில அல்லது தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னு நினைப்பாங்க. ஆனால் வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா உலக காரியங்கள் அதிகமா அவர்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. அதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நம்முடைய ஜீவியத்திலும் அப்படிப்பட்ட காரியங்களில நம்ம ஈடுபட்டிருக்கிறோமா, அப்படிப்பட்ட காரியங்களில நம்மை வஞ்சித்து இந்த பிசாசு வச்சிருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல வேறுபாடுகளை நம்முடைய இருதயத்துல விதைக்கும். ஜாதி, மதம், பணம், பணக்காரன், ஏழை என்கிற வேறுபாடுகளை விதைக்கும். சபையில நம்ம ஈடுபடுகிற பொழுது நம்மளை வேறுபடுத்தி அது நம்மளை பிரித்தெடுக்கிற அனுபவத்தை இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் நம்முடைய ஈடுபட்டு நம்ம வஞ்சிக்கப்பட்டிருப்போம். ஆனா நமக்கு தெரியாது. நம்முடைய இருதயத்துல ஒரு வேறுபாடுகள், சிலவங்களை பார்க்கிற பொழுது ஒருமனம் இல்லாதபடி அல்லது ஒரு ஒரு அன்பு இல்லாதபடி மற்றவர்களை ஒதுக்குகிற, ஒரு சில பேரை நாம் விளக்குகிற ஒரு இருதயத்துல ஒரு காரியங்களை அதை ஈடுபடுத்திக் கொள்ளும். நான்காவதாக பார்க்கிற பொழுது அது பரலோகத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து சிந்திக்காமல் உலக ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் சிந்தித்து சாட்சி இல்லாதபடி ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ வைக்கும். இன்றைக்கு ஆசீர்வாதம் மட்டும் நம்முடைய இருதயத்துல இருக்குமானால் அது ஒரு 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 நல்ல ஒரு உற்சாகமான ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்துல செயல்படுகிறது நாம் அறிந்து கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆவது வருஷத்துல நாம் பார்க்கிற பொழுது, இன்மைக்காக மாத்திரம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம், உண்மையான காரியங்கள் நமக்கு அவசியம்தான். அதை ஆண்டவர் தருவார். அது எப்பொழுது ஆண்டவர் நம்மை தருவார் என்று சொல்லும் பொழுது, அது எப்பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதமாய் நமக்கு கிடைக்கும்னு நாம் நினைக்கும் பொழுது, ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற, ஆண்டவரோடு ஒரு தொடர்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒத்த மனத்தோடு நாம் வாழ்வோமானால் ஆனா அது நமக்கு ஆசீர்வாதமாய் ஒரு திருப்தியாய் அமையும். சங்கீதம் 63வது சங்கீதத்துல நாம் பார்க்கிற பொழுது, தாவீது வனாந்தரத்துல இருக்கும்போது கூட ஆண்டவரோடு ஒரு ஒத்த அனுபவத்துல
அந்த ஒரு திருப்தியாய் அவன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியா இருப்பான். வனாந்தரத்துல என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. ஆனா திருப்தியாக இல்லாத புறம் தேவனோடு அவன் இணைந்திருந்ததுனால அவரு நான் திருப்தியாக இருக்கிறேன்னு சொன்னாரு. தொடர்ந்து நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவரோடு நான் இணைந்து இருக்கிறேன், அப்படி தொடர்புல இருக்கிறேன், தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பற்றி கொண்டிருக்கிறாதபடி இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அநேக சபைகளில, ஆவிக்குரிய ஜீவியங்களில ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ வைக்கும். சபை காரியங்களில, சபையுடைய அநேக விஷயங்களில அந்த ஈடுபட்டிருப்பாங்க. ஆனால் தேவனுடைய நித்தியத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து சிந்தனை இல்லாதபடி நான் ஒரு கிறிஸ்தவன் என்று போலியாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்படி நம்ம யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருப்போமானா நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில நவீனமான முறையில நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 5வதாக நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிற கூட்டமாக இல்லாமல் ஏதோ இந்த உலகத்துல நிச்சயமாய் நாம் வாழப் போகிறோம், பெரிய பெரிய மெகா சர்ச்சுகளை நம்ம கட்டணும், இல்லது பெரிய ஒரு கட்டடங்களை கட்டணும், அழகை பிரதிபலிக்கிற சூழ்நிலையில இந்த உலகத்துல இருக்கிறது போல காட்டிக்கொள்வாங்க. வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய வருகை எப்போது வந்தாலும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. அந்த 10 கன்னிகைகளை போல, அந்த 5 கன்னிகைகளை, கைவிடப்பட்ட 5 கன்னிகைகளை போல இருப்பாங்க. ஆனா அவர்கள் விளக்க வச்சிருப்பாங்க, எண்ணெய் வச்சிருப்பாங்க. ஆயத்தமுள்ள பிள்ளைகளை போல நம்ம உலகத்துல நம்ம பார்க்கலாம். ஆனால் வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா நம்ம இருதயத்துல இந்த நாட்களில நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் இந்த கால வேளையில நம்ம யோசிக்கிறது என்னன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? தொடர்ந்து நம்ம இருதயத்துல என்றைக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்துல என்றைக்கும் நம்ம இருதயத்தை புதுப்பித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம், சிந்தித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அன்பு செலுத்துகிறோமா? மற்றவரோடு நாம் அன்பு செலுத்தி நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை எப்போதும் ஆயத்தமுள்ள இருதயமாய் வைத்துக் கொள்ளுகிறோமா என்பதை நாம் பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மளை வஞ்சித்திருக்கிறதா? இந்த காலகட்டங்களில நாம் வஞ்சித்து நம் வாழ்க்கையை நாம் இழந்து நிற்கிறோமா? ஏதோ நடைபெணமாக அந்த சொன்ன மாதிரி மரித்தவர்கள் தங்கள் மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னோடு வா என்று சொன்னது போல அநேகர் இந்த நாட்களில ஆவிக்குரிய ஜீவியத்துல மரித்த ஒரு நிலைமையில இருக்கிறோமா என்பதை நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல மரித்திருக்கிறோமா, இந்த ஒரு செத்த அனுபவத்தோடு இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள நாம் இந்த காரியங்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பைபிள வசனம் வாசிக்காதபடி உலக காரியங்களை பிச்சையாக நாம் இருக்கிறோமா? பண ஆசையோடு நம்ம வாழ்கிறோமா? ஜாதி, மதம், இனம் வேறுபாடுகளை நம்ம உடையவர்களாக காணுகிறோமா? பரலோகத்தை சிந்திக்காமல் இந்த உலகத்தை ஆசீர்வாதத்தை குறித்து மட்டும் நம்ம சிந்திக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமான பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து நம்முடைய ஜீவியத்தில் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்ம வாழுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்போதும் நம்முடைய இருதயத்துல நம்மோடு அவர் வாழுவார். ஆண்டவர் வந்த வீட்டுல எப்போதும் சந்தோஷம், எப்போதும் ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் இருக்கிற வீட்டுல ஒன்றுக்கு குறைவு இருக்காது. ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை இருக்கிற, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகளுடைய வீட்டுல வஞ்சிக்கிற ஆவிக்கு இடமே இல்லை. யாரும் வஞ்சிக்க முடியாது. மனுஷன் மூலமாகவோ அல்லது உறவு மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு இதுல ஒரு நம்ம சபையில இணைந்திருக்கிறது யாராவது மூலமாகவோ நம்ம வஞ்சிக்க நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்துல இருக்கிற பொழுது அனுமதிக்க மாட்டார். நம்ம ஆண்டவருடைய அந்த வசனத்துக்கு இணைந்து ஒப்பு கொடுத்து நம்ம வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி நாம் வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மை அநேக காரியங்களை, நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த காலை வேளைகளை தந்த இந்த வசனங்களுக்காக, இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நடக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்.
கத்திருந்த தந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென்.